எல்லோருக்கும் வணக்கம். தேசாந்திரி யூடியூப் சேனல் சார்பாக உலக சினிமாவை அறிமுகப்படுத்துகிற இந்த திரைப்பயணி தொடரில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். சில திரைப்படங்கள் அது பார்த்து எவ்வளோ நாளானாலும் அதனுடைய சில காட்சிகள் நம்ம மனதில் மாறாமல் எப்போவும் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான காட்சிகளை நினைத்த உடனே அந்த படமே ஞாபகத்துக்கு வந்துடும். அல்லது அந்த படத்தோட பேரை சொன்னாலே இந்த குறிப்பிட்ட காட்சிகள் அதோட இசையோட அந்த காட்சி முழுமையாக கூட நம்ம நினைவில் திரும்ப வர ஆரம்பிச்சிடும். அப்படியான ஒரு திரைப்படத்தை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். அது டேவிட் லீன் இயக்கத்தில் வெளிவந்த டாக்டர் ஷிவாகோ. டாக்டர் ஷிவாகோ பாஸ்டர்நாக்கினுடைய ஒரு நாவலை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் 5 ஆஸ்கார் விருதுகளை பெற்றிருக்குது. திரையுலக வரலாற்றில் இந்த படம் தொடர்ந்து பேசப்படுகிற, பார்க்கப்படுகிற, விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு படமாக இருக்குது. படம் வெளியான காலகட்டத்தில் இந்த படம் இவ்வளவு பெரிய வரவேற்பை பெறல. ஆனால் இன்றைக்கி உலகின் சிறந்த பட வரிசையில் டாக்டர் ஷிவாகோவுக்கு ஒரு தனி இடம் இருக்குது. இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இந்த நாவலை படிச்சுட்டேன். ரஷ்ய இலக்கியங்களை தொடர்ந்து படிக்கிறவங்கிற முறையிலையும், ரஷ்ய எழுத்தாளர்கள் மீது அபிமானம் கொண்டவங்கிற முறையிலையும் நிறைய படிச்சிருக்கிறேன். குறிப்பாக ரஷ்யாவினுடைய கிளாசிக் சொல்லப்பட டால்ஸ்டாய், டாஸ்டாவ்ஸ்கி, துர்கனேவ், செக்கோவ், கார்கி எல்லாரையும் படிச்சிருக்கேன். அவர்களுக்கு அடுத்த வரிசையில் வரக்கூடியவர் தான் பாஸ்டர்நாக். பாஸ்டர்நாக்கினுடைய தந்தை ஒரு ஓவியர், லியோனார்ட் அப்படிங்கிற அவர் ஒரு ஓவியர். அவர் தான் டால்ஸ்டாயினுடைய நாவல்கள் தொடராக வரும்போது அதுக்கு படம் வரைந்தவர். அந்த வகையில் டால்ஸ்டாய்க்கு நெருக்கமான குடும்பம் தான் பாஸ்டர்நாக்கினுடையது. டால்ஸ்டாய் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. டால்ஸ்டாயையே பாஸ்டர்நாக்கினுடைய தந்தை வரைந்த ஓவியம் இருக்குது. சிறு வயதிலிருந்தே இலக்கியம், எழுத்து, இசை அப்படிங்கிற அறிமுகமானவர் பாஸ்டர்நாக். அவர் ஒரு கவிஞராக உருவாகி பின்னாடி ஒரு பெரிய நாவலாசிரியராக வந்தார். அவருடைய இந்த டாக்டர் ஷிவாகோ விற்பனையிலையும் சரி, வரவேற்பிலையும் சரி பெரிய வரவேற்பு பெற்ற நாவல். இந்த நாவலை எழுதியதற்காக, தன்னுடைய இலக்கிய படைப்புகளுக்காக போரிஸ் பாஸ்டர்நாக் நோபல் பரிசு பெற்றிருக்கிறார். ஆனால் அந்த பரிசை வாங்க போகிறதுக்கு ரஷ்யா அவரை அனுமதிக்கலை. அது அவருடைய நாவல் ரஷ்ய மொழியில் எழுதப்பட்டிருந்தால் கூட அது முதல்ல மொழிபெயர்ப்பில் தான் வெளியானது. இத்தாலிய மொழியில் தான் டாக்டர் ஷிவாகோ முதல்ல வெளியானது. அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் வெளியானது. அப்புறம்தான் அது ரஷ்யாவில் வெளியானது. அந்த கோபம் ரஷ்யாவுக்கு இருந்தது. ஏன்னா அது ஸ்டாலின் காலத்தில் ரஷ்யாவில் எழுத்தாளர்கள், கலைஞர்கள் எல்லாம் ஒடுக்குமுறைக்கு உள்ளானாங்க. நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, நிறைய பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. கார்கியினுடைய வரலாறை படித்தா தெரியும். அந்த சிறையில் அடைக்கப்பட்ட எழுத்தாளர்களை, கவிஞர்களை மீட்கிறதுக்கு அவர் என்ன போராட்டம்லாம் செய்தார் அப்படின்னு. அப்படி ஒடுக்குமுறைக்கு உள்ளான ஒரு எழுத்தாளர் தான் போரிஸ் பாஸ்டர்நாக். அதனால் ரஷ்யா அவரை நோபல் பரிசு வாங்க செல்வதுக்கு அனுமதிக்கலை. பாஸ்டர்நாக்கை அனுமதிக்கணும், அவர் நோபல் பரிசு பெறணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவிலேருந்து நேரு ஒரு விண்ணப்பத்தை விடுவித்தார் ரஷ்ய அரசாங்கத்துக்கு, வேண்டுகோள் வைத்தார். ஆனால் அந்த வேண்டுகோளை அவங்க ஏற்றுக்கிடலை. ஒருவேளை போய் அந்த விருதை வாங்கிட்டு வந்தால் தன்னை ரஷ்ய அரசாங்கம் கைது செய்து சிறையில் அடைச்சிடணும்னு பயந்து பாஸ்டர்நாக்கும் போகலை. நோபல் பரிசுங்கிற ஒரு விருது கிடைத்து அதனால் அதிக வேதனையையும் பிரச்சனைகளையும் சந்தித்த ஒரு எழுத்தாளர் பாஸ்டர்நாக். இதெல்லாம் இந்த திரைப்படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தகவல்கள். இந்த திரைப்படம் உருவாக்கின மனபிம்பங்கள், இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இந்த படத்தோடைய பேரை கேட்ட உடனே நினைவில் வரக்கூடிய அந்த காட்சிகள் என்ன, அதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த படத்தை பற்றின எப்போ நினைத்தாலும் என் மனதில் வரக்கூடியது ஒரு பனியாலான வீடு. ஒரு வீடு முழுவதுமே பனி உறைந்து போய் பனியிலேயே கட்டப்பட்டது போன்றிருக்கிற ஒரு வீடு. அந்த வீட்டோட சுவர்கள், தரை, வெளிப்புறம் எல்லாமும் பனியால் சூழப்பட்டிருக்கிறோம். அந்த பனி வீட்டுக்குள்ளாடி ஒரு மெழுகுவர்த்தி எரியக்கூடியது. அதுக்குள்ளாடி அவங்க நடக்கிற காட்சியை மறக்கவே முடியாது. வெளியில் பனி பெய்யும் நமக்கு தெரியும். ஒரு வீட்டினுடைய சுவர்கள் பனியால் உறைந்து போயிருக்குன்னு தெரியும். பனியிலேயே கட்டின வீடு. ஒரு கிறிஸ்மஸ்க்கெல்லாம் குழந்தைகள் விளையாடுவதற்காக பனியில் ஒரு வீடு கட்டுவாங்கள்ல, அப்படி ஒரு பெரிய வீடை இந்த படத்தில் உருவாக்கியிருக்காங்க. அது மறக்க முடியாத ஒரு காட்சி. இன்னொரு காட்சி என்னென்னா, ஒரு ரயில் பயணம். யாரோட ரயில் பயணம்? டாக்டர் ஷிவாகோவினுடைய யூரலுக்கு போகிற ரயில் பயணம். அந்த பிளாட்ஃபார்மில் அவங்க இரவு காத்திருக்கிற காட்சியில் தொடங்கி அந்த ரயில் பயணத்துக்கு நடுவில் நடக்கிறது. மிக மிக அதிகமான ஒரு குளிருக்குள்ளாடி ரயில் போகும்போது ஏற்படக்கூடிய காட்சிகள், எதிரில் வரக்கூடிய ரயில் பனியை உடைச்சிட்டு சீறி வரக்கூடிய அந்த காட்சி, பனி புகை ரயிலுக்குள்ளாடி எப்படி வருங்கிறத படமாக்கியிருக்க விதம் என உலகில் ரயில் காட்சிகளை படமாக்குறதுல மிக சிறப்பான காட்சிகளில் ஒன்று டாக்டர் ஷிவாகோவில் இருக்கக்கூடியது. அதையும் மறக்கவே முடியாது. இது போல் இன்னொரு காட்சி இருக்குது. அது என்னென்னா, போராட்டக்காரர்கள் ஒரு வீதியில் வரும்போது அவர்களை எப்படி அடித்து கொன்று
துரத்துனாங்க அப்படிங்கிற அந்த காட்சி அவ்வளோ நேர்த்தியாக படமாக்கப்பட்டிருக்கும். ஒரு ஒயிடில் அந்த காட்சி ஆரம்பித்து அந்த போராட்டக்காரர்கள் ஒரு பக்கம்ந்து வரும்போது அதை தடுக்கிறதுக்கான காவலர்கள் எவ்வளோ ஆவேசமாக போய் அவங்கள தடுக்கிறாங்க. அதை சிவாகோ தான் வீட்டிலேருந்து பார்க்குறாருன்னு, அதுவும் ஒரு மறக்க முடியாத காட்சி. இன்னொரு காட்சி இருக்குது, அது ஒரு ஷாட். ஆனால் அந்த ஷாட் அவ்வளோ அழகான இந்த திரைப்படத்தோட ஷாட் என்ன அப்படின்னா, படத்தோட 48வது நிமிஷத்தில் தான் டாக்டர் சிவாகோ லாரா அப்படிங்கிற அந்த பொண்ணை பார்க்குறாரு. அவள் தான் கதாநாயகி. அந்த லாராவை பார்க்குற காட்சியில் அவள் ஒரு அறைக்குள்ளாடி இருக்கிறா. அவளோட கை மட்டும்தான் அவருக்கு தெரியும். ஒரு கண்ணாடி தடுப்புக்கு பின்னாடி இருந்து அவர் பார்க்குறார். அந்த கண்ணாடி தடுப்புக்கு அந்த பக்கம் ஒரு இருண்ட அறையில் படுத்திருக்கக்கூடிய லாராவினுடைய கைகள் மட்டும் அவருக்கு தெரியும். அது ஒரு அடையாளம் மாதிரி தான். அந்த கையை அவ்வளோ அழகாக லைட் பண்ணி காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அது அப்படி ஒரு ஷாட் நம்ம சினிமாவில் வேறு எப்பவும் பார்த்ததே கிடையாது. அதனால் அதுவும் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஷாட். இப்படி ஒரு திரைப்படம் சில காட்சிகளின் வழியாக அழியாத பிம்பமாக நம்ம மனதில் மாறிடுது. டாக்டர் சிவாகோ அப்படி எனக்கு ரொம்ப பிடித்தமான படம். டேவிட் லீனோட மாஸ்டர் பீஸில் இதுவும் ஒரு படம். இந்த படத்தை அவர் எடுக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து படத்தை அவர் உருவாக்குறதில் பட்ட விஷயங்களை எல்லாத்தையுமே டேவிட் லீனே தன்னோட புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். ரஷ்யாவில் நடக்கிற, அதிலும் ரஷ்யாவின் நடக்கூடிய புரட்சிகர காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கதையை ரஷ்யாவில் படமாக்கலை. இந்த படம் முழுவதுமே இவங்க ரஷ்யாவில் படம் பண்ணணும்னு கேட்கும்போது அனுமதி கிடைக்கல. நிறைய கட்டுப்பாடுகளை விதித்தாங்க. அதுக்கு பதிலாக இவங்க என்ன முடிவு செய்தாங்கன்னா, இந்த படத்தை ஸ்பெயினில் எடுக்கலான்னு முடிவு செய்தாங்க. மேட்ரிட்டில் ஒரு பெரிய இடத்துல மாஸ்கோ நகரத்தையே செட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த படத்தில் வரக்கூடிய நகர காட்சி எல்லாமே செட்டு, பிரம்மாண்டமான செட்டு. அந்த செட்டில் தான் படத்தினுடைய பாதியை டேவிட் லீன் பண்ணியிருக்காரு. பனியில் வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் ஃபின்லாந்தில் எடுத்திருக்கிறாரு. குறிப்பாக சிவாகோ பனியில் நடந்து வரக்கூடியது, ரயில் பயணம், பனியில் இருக்கக்கூடிய உங்களோட வீடெல்லாம் ஸ்பெயின்லேயும் எடுத்திருக்காரு, ஃபின்லாண்ட்லேயும் எடுத்திருக்காரு. இப்படி ஒரு கதையை, அந்த கதை நடக்கக்கூடியது ஒரு நாடு, ஆனால் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கக்கூடியது இன்னொரு நாடு. அப்படி தான் திரைப்படத்தில் நடக்கும். எங்கே படப்பிடிப்புக்கு வசதியாக இருக்கோ, எங்கே இந்த காட்சிகளை அழகாக உருவாக்க முடியுமோ, எங்கே இயற்கையாகவே அந்த மாதிரி காட்சிக்கு தேவையானது கிடைக்குதோ அங்கே படம் எடுப்பாங்க. மேட்ரிட்டில் இவங்க எடுத்த சில நகர காட்சிகள் கூட அந்த காலகட்டத்தினுடைய பழைய மாஸ்கோவினுடைய காட்சிகளுக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால டேவிட் லீன் அதை எடுத்திருக்கார். டேவிட் லீன் ஒரு பெயிண்டர் மாதிரி துல்லியமாக காட்சிகளை உருவாக்கக்கூடியவர். அவர் ஒரு எடிட்டராக இருந்தாருங்கிறதுனால அவருக்கு தெரியும் இவ்வளவு காட்சி வேணும், அந்த காட்சியினுடைய எங்கே தொடங்கி எங்கே முடியணும்னு அவ்வளோ துல்லியமாக அளவாக காட்சிகளை எடுக்கக்கூடியவர். இந்த டாக்டர் சிவாகோவை ஒரு சிறந்த படமாக்கினதில் எல்லா துறைக்குமே தனி இடம் இருக்குது. குறிப்பாக ஃப்ரெடி யங்குடைய கேமரா. அவர் டேவிட் லீனோட பண்ணின எல்லா படங்களுக்குமே 3 படம் முக்கியமான படம் பண்ணியிருக்கார். 3க்குமே ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்கார். பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபிக்கான ஆஸ்கார் அவார்டு ஃப்ரெடி யங்குக்கு டேவிட் லீனோடைய படங்களில் தொடர்ந்து கிடைத்தது. ஆனால் அதுக்கு தகுதியான ஒரு வேலை அது. அதுலேயும் டாக்டர் சிவாகோவில் அவர் எடுத்திருக்கக்கூடிய காட்சிகள், அதை அவர் வடிவமைத்திருக்கிற விதம், காட்சி கோணங்கள்லாம் அற்புதம். நிஜமாகவே அதுக்கு தகுதியான ஒருவர் 3 முறை ஆஸ்கார் வாங்கியிருக்கிறாரு. அந்த காட்சிகளை அவர் எப்படி உருவாக்குறாருங்கிறத பற்றி படிக்கும்போது இப்போது வியப்பாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பமே இல்லாமல் இவ்வளோ அழகான ஒரு கவித்துவ நேர்த்தியான ஓவியத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை அவர் உருவாக்கியிருக்கிறாரு. அவருக்கு ஒரு பெரிய பங்கு. டாக்டர் சிவாகோவா நடிக்கிறதுக்கு பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருக்கும்போது ஓமர் ஷெரீஃபை தேர்வு செய்தாங்க. ஓமர் ஷெரீஃப் இந்த படத்தில் டாக்டர் சிவாகோவே இருந்தார்னு சொல்லலாம். அவரை தவிர இன்னொருத்தரை அந்த கதாபாத்திரத்தில் நம்ம மனதால் பொருத்தி பார்க்கவே முடியல. அவ்வளவு அழகான ஒரு நடிப்பு. அதனால் ஓமர் ஷெரீஃபுக்கு இந்த படத்தில் ஒரு இடம் இருக்குது. இத்தனையையும் எங்கே போய் செய்யலாங்கிறத வடிவமைத்து ப்ரொடக்ஷன் டிசைனர்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொடக்ஷன் டிசைனரான பாக்ஸ் தான் இந்த படத்தை வடிவமைத்தவர். அவர் தான் லாரன்ஸ் ஆஃப் அரேபியா படத்தை எந்த பாலைவனத்தில் போய் எப்படி எடுக்கணும்னு டேவிட் லீனுக்கு திட்டமிட்டு கொடுத்தவர். அந்த பாக்ஸ் தான் இந்த படத்துலையும் படத்தினுடைய ப்ரொடக்ஷன் டிசைனராக இருந்தார். அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. சிறந்த இசை, சிறந்த படத்தொகுப்பு, சிறந்த இயக்கம், சிறந்த நடிப்புன்னு எல்லா துறைகளும் கைகோர்க்கும் போது ஒரு அற்புதமான படத்தை உருவாக்க முடியுங்கிறதுக்கு டாக்டர் சிவாகோ ஒரு நல்ல உதாரணம்னு சொல்லுவேன். டாக்டர் சிவாகோ திரைப்படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் அந்த நாவலை படிச்சுட்டேன். அந்த நாவல் என்னுடைய கல்லூரி நாட்கள்லேயே என் கைக்கு கிடைச்சிருச்சு. தொடர்ந்து ஒரு 6-7 நாட்கள் நான் அந்த நாவலை படித்தேன். கொஞ்சம் பெரிய நாவல் அது. இந்த நாவலை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா பாஸ்டர்நாக்கை புரிந்து கொள்ளணும். பாஸ்டர்நாக் இந்த நாவலை 10 வருஷம் எழுதுறதுக்கு எடுத்துகிட்டு இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக எழுதினார். அவருக்கு திருப்தி வரல. ஏன்னா இந்த நாவல் ஒரு விரிவான காலகட்டத்தை பேசக்கூடிய நாவல். ஒரு சமூக மாற்றம் தனிநபரோட வாழ்க்கையை எப்படி பாதிக்குது,
ஒரு காதலும் புரட்சியும் இணைந்த திரைப்படம்னு சொல்லலாம். போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அவளோட சொந்த வாழ்க்கையை எப்படி நடத்துகிறாங்கிறத பற்றின படமாக சொல்லலாம். ஒரு மருத்துவரும் கவிஞருமான டாக்டர் சிவாகோவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற கதையாகவும் சொல்லலாம். மருத்துவரும் டாக்டருமான சிவாகோ அப்படிங்கிற அந்த பேரை கேட்ட உடனே எனக்கு நினைவில் வந்தது ஆண்டன் செக்கோவ் தான். செக்கோவ் கவிஞர் இல்லை, சிறந்த எழுத்தாளர், சிறுகதை ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், நாடக ஆசிரியர். அவர் தான் மருத்துவரும் எழுத்தாளருமாக இருந்தவர். ஒரு வகையில் டாக்டர் சிவாகோவுக்கு ஒரு முன்மாதிரியான கதாபாத்திரமாக நம்ம ஆண்டன் செக்கோவை எடுத்துக்கலாம். ஆனால் நேரடியாக இவங்க 2 பேர் வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. செக்கோவ் இறந்த பிறகு தான் பாஸ்டர்னாக் எழுதவே ஆரம்பிக்கிறார். அதனால் இது செக்கோவினுடைய ஒரு கதாபாத்திரம் போன்றதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒப்பீட்டு அளவில் அவங்க 2 பேரையும் பக்கத்தில் வைக்கலாம். அவங்க 2 பேரோட காதல், 2 பேருக்கு இருக்கக்கூடிய பார்வை, 2 பேருக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன வெளிப்பாட்டு முறைகள் நிறைய ஒன்றா இருக்கிறது போல் நான் உணர்ந்திருக்கிறேன். பாஸ்டர்னாக் இந்த நாவலை எழுதி அரசனுடைய தணிக்கைக்கு பயந்து, அரசு தன்னை தண்டிச்சிடுங்கிறதுக்கு பயந்து வெளியிடாமலே வச்சுட்டே இருந்தார். அப்போ இத்தாலியிலிருந்து வந்த ஒரு பத்திரிகையாளர் அவரோட கைப்பிரதியை வாங்கி நாட்டை விட்டு ரகசியமாக கடத்தி கொண்டு போய் இத்தாலியில் வெளியிட்டார். அந்த நாவல் அடைந்த வெற்றி அதுக்கு பிறகு ஒரு பெரிய இலக்கிய வரலாறாக மாறியது. டாக்டர் சிவாகோ நாவல் ஏன் இவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தது? ரஷ்யா ஏன் இந்த நாவலை எதிர்த்தது, கண்டித்தது, இதை வெளியிடுவதற்கான தடையை விதித்தாங்க அப்படின்னா, அது நம்ம ரஷ்யாவினுடைய அன்றைய சூழலையும் தெரிஞ்சுக்கணும், பாஸ்டர்னாக்கோட வாழ்க்கையும் தெரிஞ்சுக்கணும். சிவாகோ நாவலில் வர்றது மாதிரியே தான் பாஸ்டர்னாக்கோட சொந்த வாழ்க்கையும் இருந்தது. அவருக்கு அவருடைய உறவினரான ஒரு பொண்ணை அவர் திருமணம் பண்ணிட்டார். உதவியாளராக வந்த இலக்கியத்தில் ஆர்வம் கொண்ட ஒரு பொண்ணை காதலித்தார். இதில் வர்ற நாவலில் வர்ற லாரா மாதிரியே அவருக்கு நிஜ வாழ்க்கையில் ஒரு பொண்ணு காதல் இருந்தது. அந்த காதலை அவரோட குடும்பம் ஏற்றுக்கிடலை. அதனால் அவர்களுக்குள்ளாடி சச்சரவு வந்தது. ஆனால் அந்த காதலுற்ற பெண் இவருக்காக எல்லாத்தையும் பண்ணாங்க. இந்த நாவல் வெளியாகி இந்த நாவல் மேலே விசாரணை நடந்தபோது அந்த பொண்ணை தான் முதல்ல பிடிச்சிட்டு போய் விசாரணை பண்ணாங்க. அவள் தான் நாவலை இத்தாலி மொழிக்கு கொண்டு வெளியிடுறதுக்கான அந்த கடத்திட்டு போனதில் உதவி செய்தா அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க. சிறைச்சாலையில் அடைச்சி நிர்வாணப்படுத்தி அந்த பொண்ணை ரொம்ப சித்திரவதை பண்ணாங்க. அப்போ அவள் கர்ப்பிணியாக இருந்தா அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. அந்த கர்ப்பிணி பொண்ணுன்னு கூட பார்க்காம பாஸ்டர்னாக்கினுடைய காதலியை ரஷ்ய அரசாங்கம் மிக மோசமாக நடத்தியது, தண்டித்தது. அது அவருக்கு ஒரு தாங்க முடியாத வருத்தத்தை, ஆறாத மனத்துயரை உருவாக்குனது. இந்த நாவல் வெளிவந்து நோபல் பரிசெல்லாம் பெற்ற 2 வருடத்துக்குள்ளே இறந்துட்டார். அவரோட பையன்தான் பின்னாடி போய் தன் தந்தைக்குரிய அந்த நோபல் பரிசை நீண்ட பல வருஷத்துக்கு அப்புறம் போய் ஸ்வீடனில் நேரில் வாங்கினார். அப்படின்னா சொந்த வாழ்க்கை கதையைத்தான் அவர் எழுதுகிறார். ஆனால் ஸ்டாலினோட காலத்தில் ஸ்டாலினோட அடக்குமுறைகளை பற்றி, அன்றைக்கு இருந்த சமூக மாற்றத்தை பற்றி விமர்சித்த, எதிராக அபிப்பிராயம் சொன்னவங்களை எல்லாம் எந்த விசாரணையும் இல்லாமல் தண்டித்தாங்க, நாடு கடத்தினாங்க, சைபீரியாவுக்கு அனுப்பி மோசமான குலக்குங்கிற சிறையில் அடைச்சி கொடுமைப்படுத்தினாங்க. இதை விமர்சித்தவர்கள் எல்லாரையும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்படி பாஸ்டர்னாக்கை பற்றி ஒரு சம்பவம் சொல்கிறாங்க. ஓசிப் மாண்டல்சம் அப்படிங்கிற கவிஞரை சிறையில் அடைத்துட்டு, அப்படி அடைத்தது சரியாக தவறான விவாதம் வரும்போது ஸ்டாலின் நேராகவே பாஸ்டர்னாக்கை அழைத்து விசாரித்தார். பாஸ்டர்னாக் அதுக்கு அப்போ சொன்னார், அவர் ஒரு கவிஞர், மிகச்சிறந்த மனிதர், ஒரு கவிஞருக்கு ஆபத்து அப்படின்னா இன்னொரு கவிஞர் குரல் கொடுக்கறது அவசியம் இல்லையா அப்படின்னு சொன்னார். அது ஸ்டாலினை கோவப்படுத்தியது. அதை மனதில் வைத்து கொண்டு தான் இந்த நாவலை பாஸ்டர்னாக்கை அவர் மிக மோசமாக நடத்தினார், வெளிவரோடாமல் தடுத்தார்னு சொல்கிறாங்க. இதில் எவ்வளோ நிஜம், எது உண்மைன்னு நமக்கு தெரியலை. ஏன்னா ஸ்டாலின் காலத்தில் நடந்த நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ வெளிவந்திருக்கே தவிர முழுவதும் வெளிப்படலை. பாஸ்டர்னாக்கே கூட தன்னோட சொந்த வாழ்க்கையை எழுதலை. ஆனால் அவர் எழுதிய நாட்குறிப்புகள், அவர் எழுதின கதைகள், அவரை பற்றிய நினைவு குறிப்புகளின் வழியாக நாம் இதை தெரிஞ்சுக்கிட முடியுது. இதெல்லாம் இருந்ததுனால தான் இந்த நாவல் அமெரிக்காவால் கொண்டாடப்பட்டது. அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா இந்த நாவலை பயன்படுத்திக்கிடுச்சு. அமெரிக்காவினுடைய உளவுத்துறை இந்த நாவலை வேறு ஆங்கிலத்தில் வெளியிட வைத்து ரஷ்யாவுக்கு எதிராக இந்த நாவலை ஒரு ஆயுதத்தை போல் பயன்படுத்தினது அமெரிக்கா அப்படின்னும் சொல்கிறாங்க. ஒரு புத்தகம் அந்த புத்தகத்துக்கு தொடர்பில்லாத சர்ச்சையை சந்தித்து அதனாலேயே புகழ்பெற்று அதனாலேயே அது நிறைய பேரால் வாசிக்கப்பட்டது தான் சிவாகோவினோட வரலாறு. டேவிட் லீன் இதை எதையுமே பொருட்படுத்தலை. டேவிட் லீன் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை கண்டுகொள்ளவே இல்லை. அவர் அது ஒரு நாவல், அதை திரைப்படம் எடுக்கணும்னு நினைச்சார். நாவல் எதை பற்றி? டாக்டர் சிவாகோ யார் அப்படின்னா, அவர் ஒரு பெரிய செல்வந்தருடைய பையன். ஆனால் சிறு வயதிலேயே தந்தையை கைவிடப்பட்டவர். அவங்க அப்பா அவ்வளோ பெரிய வசதியானவர், நிறைய தொழில் நிறுவனங்களை நடத்துகிறவர். ஆனால் அவரோட மனைவியையும் பையனையும் கைவிட்டுட்டு அவர் வேறு ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ போயிட்டார். சின்ன பையனில் அப்பாவுடைய பேர் தான் தெரியும், அப்பாவுடைய அடையாளம் தெரியும்.
ஆனால் அப்பா நேரில் பார்க்காத, அப்பாவினுடைய நெருக்கம் இல்லாத ஒரு பையன் தான் சிவாகோ. அவரோட பேர் யூரி சிவாகோ. அந்த யூரிக்கு சிறு வயதிலிருந்தே அம்மா தான் எல்லாமே. அம்மா இறந்து போகிறதுலேருந்து தான் நாவல் தொடங்குது. அம்மா இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கான இறுதி சடங்கு நடக்கு. இனி யூரியோட வாழ்க்கை என்ன ஆகும், யார் அவரை வளர்ப்பாங்க, எப்படி அவருக்கு எதிர்காலம் இருக்குங்கிற அந்த கேள்விக்குறியிலேருந்து தான் நாவல் தொடங்குது. ரொம்ப விரிவாக நுட்பமாக நிறைய விவரணைகளோடு எழுதக்கூடியவர் பாஸ்டர்னாக். அதனால் அந்த இறுதி ஊர்வலத்தை முழுவதும் சித்தரித்திருப்பார். படத்துலையும் அது அழகாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். யூரியினுடைய உறவினரான ஒருவர் அவரை தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வளர்த்து பெரியவராக ஆக்குறாரு. மருத்துவம் படித்து யூரி ஒரு டாக்டராக மாறுறார். அந்த டாக்டர் தான் டாக்டர் சிவாகோ அப்படின்னு பின்னால் அறியப்பட்ட அந்த பையன் தான். இவர் அந்த தன்னோட வளர்ப்பு தந்தைக்கு நன்றி கடன் செய்யணுங்கிறதுக்காக அவரோட பொண்ணையே திருமணம் செய்து கொள்கிறார். அவர் அந்த காலகட்டத்தில் நடக்கிற சமூக போராட்டங்களை எல்லாம் பார்க்குறார். போர் முனையில் போய் வைத்தியம் செய்கிறார். அந்த மாதிரி ஒரு வைத்தியம் செய்கிற நேரத்தில் அவருக்கு லாரா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட ஒரு நெருக்கம் உண்டாகுது. லாரா யார் அப்படின்னா, லாரா அவளும் தந்தையை இழந்தவ. அம்மா தான் அவங்கள வளர்க்குறாங்க. அந்த அம்மாவுக்கு உதவி செய்வதாக ஒருவர் நம்ப வைத்து அவங்கள பயன்படுத்திகிட்டே இருக்கிறார். தாயை பயன்படுத்தியது போலவே லாராவையும் பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அவளோட அழகு அவரை ரொம்ப வசீகரிக்கிறதுனால அவளை எப்படியாவது தன்வசமாக்கணுங்கிறதுக்காக முயற்சி செய்கிறார். அந்த கொம்ரோவ்ஸ்கி தான் அவளோட பாதுகாவலர். அவள் அம்மாவை இப்படி நடத்துகிறாருங்கிற கோபம், தன்னை மோசமாக நடத்துகிறாருங்கிற கோபம், இதெல்லாம் தாண்டி புரட்சிகரமான ஒருவரை அவள் லவ் பண்ணுறான். அவன் போராட்டக்காரன். அந்த போராட்டக்காரனுக்கும் அவளுக்கு இருக்கக்கூடிய காதல், இதெல்லாம் தான் லாராவோட கதை. லாரா ஆத்திரத்தில் ஒரு விருந்தில் போய் கொம்ரோவ்ஸ்கியை சுற்றுறா. அந்த சுடப்பட்ட பின்னாடி அவளோட வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது. அவளோட அம்மாவுக்கு வைத்தியம் செய்வதற்காக ஒரு முறை டாக்டர் சிவாகோ போய் பார்க்குறார். இவ்வளோ தான் முற்பகுதியில் அவங்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய கதை. போர்க்களத்தில் ஒரு மருத்துவமனையில் செவிலியராக வந்திருக்கக்கூடிய அந்த லாரா எவ்வளவு அர்ப்பணிப்போடு வேலை செய்கிறா. சிவாகோவில் நாவல்லே அவர் சொல்கிறார், அவளுக்கு ஒரு அதிசயமான சக்தி இருக்குது. அவள் நோயாளிகளை குணமாக்கக்கூடியவ, பரிவு காட்டக்கூடியவ, எல்லோரையும் நேசிக்கக்கூடியவ. அந்த அன்பு நோயாளிகளை குணப்படுத்துது அப்படின்னு சொல்கிறார். அந்த அன்பினுடைய ஒரு பகுதியை தான் டாக்டர் சிவாகோ பெறுகிறார். அவர்களுக்கு முன்னாடி ஒரு காதல் உருவாகுது. திருமணமாகி குழந்தையோடு இருக்கக்கூடிய சிவாகோ லாராவை காதலிக்க தொடங்குகிறார். ரொம்ப குறைவான காலம்தான் லாராவும் அவரும் ஒன்றா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் போகிறான் பிரிவு தான். ஆனால் அந்த பிரிவின் போது அவர்கள் திரும்ப திரும்ப வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு முனைகளில் சந்திச்சுக்கிறாங்க. வாழ்க்கை முழுக்க அவர்கள் இணைந்து நீண்ட காலம் வாழலை. ஆனால் ஒரு அழுத்தமான மறக்க முடியாத காதல் கதையாக இது எழுதப்பட்டிருக்கு. இந்த காதல் கதைக்கு 2 பகுதியாக திரைப்படத்தில் படத்தை உருவாக்கியிருக்காங்க. முதல் பகுதி முழுவதும் அவருடைய பின்புலத்தை விரிவாக காட்சிப்படுத்தியிருக்கிறார். டாக்டர் சிவாகோ யார், எப்படி உருவானார், சிவாகோனுடைய வீடு எப்படி இருந்தது, அவருடைய வளர்ப்பு தந்தை எப்படி இருந்தார், திருமணம் எப்படி நடந்தது, விருந்து எப்படி நடக்குது அப்படின்னு 2 தனித்தனி கதையாக போய்கிட்டே இருக்கும். 48வது நிமிஷத்தில் தான் லாராவையே அவர் பார்க்குறாரு. அப்போ கூட லாரா மேலே அவருக்கு ஒரு கவர்ச்சி இருந்தது. இந்த படம் முழுவதுமே டேவிட் லீன் ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னா, ஒரு கண்ணாடி சுவர், அந்த சுவருக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு 2ஆக பிரிச்சுக்கிடுவார். லாரா தன் காதலனை சந்திக்கும் போதும் கூட அந்த கண்ணாடி சுவருக்கு அந்த பக்கம் இருப்பான். அதே கண்ணாடி சுவருக்கு அந்த பக்கம் இருந்து தான் சிவாகோ லாராவை பார்ப்பார். அப்போ ஒரு கண்ணாடி சுவர் அப்படிங்கிறது படம் முழுவதுமே தொடர்ந்து வரக்கூடியது. அந்த கண்ணாடி சுவரை ஒரு குறியீடு போல, அடையாளம் போலவே டேவிட் லீன் படத்தில் பயன்படுத்தியிருப்பார். லாராவும் அவரும் ஒருவரை ஒருவர் காதலிக்கிறதுங்கிறது அவர்களுடைய இணைந்து செய்யக்கூடிய பணியில் தொடங்கி தந்தையை இழந்த 2 பேர் அவர்களை அறியாமலே பக்கத்தில் வர்றதும் பழகத் தொடங்குவதும் ஒருவர் மீது ஒருவர் ஒரு கொஞ்சம் முதிர்ச்சியான காதல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இளமையில் ஒரு 16-18 வயசு பையனுக்கு வரக்கூடிய காதல் அல்ல. வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு வந்த பொறுப்பான சமூக அக்கறை கொண்ட ஒரு மருத்துவர் அதே போல் மனதுடைய ஒரு பொண்ணை பார்த்து பழகும் போது உருவான ஒரு காதல் தான் அந்த காதல். இந்த காதலுக்கு பின்புலமாக ஒரு பெரிய சமூக மாற்றம் நடக்குது. போராட்டக்காரர்கள் ஊதிய உயர்வு கேட்டோம், வேலை நேரத்தை மாற்றக்கோரியும் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துகிறாங்க. அந்த போராட்டத்தை காவல்துறை ஒடுக்குமுறை பண்ணுது, அடித்து துரத்தப்படுது. அதிலிருந்து புரட்சியை நோக்கி எப்படி மெதுவாக கதை நகருதுங்கிறதையும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் உலகப் போருக்கு பின்னாடி ஏற்பட்ட மாற்றங்களையும் படம் விவரிக்குது. இந்த கடத்துக்குள்ளாடி லாராவும் இவரும் மைய கதாபாத்திரமாக இருக்கிறதுனால அவங்க மேலேயே கதை தொடங்க ஆரம்பிக்குது. போர்க்களத்திலிருந்து மருத்துவமனையில் அவங்க
அந்த சேவை முடிந்து அவங்க வீடு திரும்புகிற காட்சி ரொம்ப அழகாக டேவிட் லீன் பண்ணியிருப்பார். அதில் ஒரு மறக்க முடியாத ஒரு ஷாட் இருக்குது. என்னன்னா, லாராவும் அவரும் பிரிகிற அந்த வீட்டில் சூரியகாந்தி பூக்கள் கொண்ட ஒரு பூக்கோளை இருக்கும். அதில் நிறைய சூரியகாந்தி பூக்கள் இருக்கும். அவங்க பிரிவினுடைய அடையாளம் சூரியகாந்தி பூ தான். அந்த சூரியகாந்தி பூவினுடைய இதழ்கள் உதிர்றதோடு தான் அந்த ஷாட்டு எண்ட் ஆகும். சூரியகாந்தி பூவை வான்கோ அவ்வளோ அழகாக வரைஞ்சிருப்பார். அந்த மாதிரியான அந்த காட்சியில் ஒரு கார்னரில் சூரியகாந்தி பூவை வச்ச உடனே பிரிவை இவர்கள் உணர்த்திடுறாங்க நமக்கு. அந்த காட்சி முடிவடையும் போது அந்த சூரியகாந்தி பூக்களை நோக்கி தான் போகும். இது ஒரு மறைமுகமாக இன்னொன்று சொல்லப்படுது. என்னென்னா, சூரியகாந்தி பூக்கள் வந்து சூரியனை பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். சூரியன் செல்லுகிற திசைக்கெல்லாம் செல்லும். இரவானாலும் காத்திருக்கும், திரும்பி சூரியனை நோக்கி திரும்பிடும். இன்னொரு முறை லாரா சந்திப்பா, இன்னொரு முறை சிவாகாவுக்கும் அவளுக்கும் இடையில காதல் உருவாகுங்கிறத மறைமுகமாக சொல்கிறது போலையும் இருக்கும். லாரா தான் வீட்டை விட்டு போகிற காட்சியில் அவர் ஓடி போய் வீட்டினோட மாடியிலேருந்து ஒரு கண்ணாடி ஜன்னலை உடைத்து தான் மனதார காதலிக்கிற தன் கூடவே வாழணும்னு நினைத்த லாரா போகிறத வருத்தத்தோட ஏக்கத்தோட அந்த பிரிவினோட முழு உணர்ச்சியோடு பார்ப்பார். மறக்கவே முடியாத ஒரு அற்புதமான காட்சி அது. அந்த வீடு, அவர் பார்க்கறது, தொலைவில் போகிறது, அதுக்கு பொருத்தமான இசை எல்லாம் சேர்ந்து ஒரு நிஜமான வாழ்க்கை, நிஜமான உணர்வை நமக்கு கொடுக்கும். இந்த நாவலுக்கும் இந்த நாவலுடைய திரைக்கதைக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது. ராபர்ட் போல்டு தான் இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதியிருக்கிறார். இப்படி ஒரு நாவலை படம் பண்ணணும் அப்படிங்கிறது டேவிட் லீனோட விருப்பம் இல்லை. கார்லோ பாண்டி அப்படின்னு ஒரு இத்தாலிய தயாரிப்பாளர், அவர் தான் இந்த நாவலோட உரிமையை வாங்கி வச்சிருந்தார். வாரன் பேஸ் மாதிரியான ஒரு திரைப்படம் ஹாலிவுட்டில் வெளியாகி கவனிக்கப்பட்டு பேசப்பட்டதுங்கிறதுனால அது மாதிரி ஒரு ரஷ்ய நாவலோட உரிமையை நம்ம வாங்கிக்கணும்னு டாக்டர் சிவாகோ வெளியான போதே கார்லோ பாண்டி இந்த நாவலோட உரிமையை வாங்கிட்டார். இவர் இத்தாலியினுடைய பெரிய தயாரிப்பாளர், சோஃபியா லாரனோட கணவர். அவர் நிறைய முக்கியமான படங்களை எடுத்திருக்கார். அதனால் இவர் இந்த படத்தை ஹாலிவுட்டில் சோஃபியா லாரன்ஸை வச்சே பண்ணணும்னு நினைத்தார். அதுக்கு தான் இந்த படத்தினுடைய ரைட்ஸை அவர் வாங்கியிருந்தார். யாரை இந்த படத்துக்கு பொருத்தமானவராக இயக்குவதற்கு தேர்வு செய்யப்படணுங்கும் போது தான் செர்ஜியோ லியோனோட பெயர் முதல்ல வந்தது. செர்ஜியோ லியோனுக்கு பதிலாக டேவிட் லீன் தேர்வு செய்யப்பட்டார். டேவிட் லீன் ஏற்கனவே லாரன்ஸ் ஆஃப் அரேபியா மாதிரி படம் பண்ணியிருக்காருங்கிறதுனால இது ரொம்ப பொருத்தமாக கையாளுவார் அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்தாங்க. அவர் நாவலை படித்தார். ஆனால் இவ்வளோ பெரிய நாவலை எப்படி ஒரு படத்துக்கு சின்ன கதையாக மாற்றுறது, திரைக்கதையாக மாற்றுறதுன்னு அவருக்கு ஒரு சவாலாக இருந்தது. அப்போ அவர் ஒருவரை தேர்வு செய்தால் அவர் தான் ராபர்ட் போல்ட். ராபர்ட் போல்ட் யாருன்னா, அவர் ஒரு நாடக ஆசிரியர், நல்ல திரைக்கதை ஆசிரியர். எ மேன் ஃபார் ஆல் சீசன் படத்தின் மூலம், அந்த திரைக்கதையின் மூலம் புகழ்பெற்று இருந்தார். அவருக்கு டாக்டர் சிவாகோ நாவலை அனுப்பி திரைக்கதையாக்கும் போது அவர் நாவல் தொடங்கின இடத்துலேருந்து திரைக்கதையை தொடங்கலை. ஒரு திரைக்கதை எழுதுறதுக்கான முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா, நாவலும் திரைப்படமும் ஒன்றும் இல்லை. நாவல் வந்து எங்கோ ஒரு இடத்துல தான் அதனுடைய ஒரு டேர்னிங்கை அல்லது அடுத்த நிலையை அடைய போகுது. ஆனால் திரைப்படம் தொடங்கி 5 நிமிடத்துக்குள்ளாடி அந்த மைய கதைக்குள்ளே ஒருத்தரை இழுத்தணுங்கிறதுனால ராபர்ட் போல்ட் ஒரு திரைக்கதையை உருவாக்கியிருக்கார். அது நாவலோட பிற்பகுதியில் வரக்கூடிய ஒரு காட்சி. நீங்கள் டேவிட் லீனோட படத்தை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, படத்தினுடைய தொடக்கம் வந்து லாராவினுடைய மகளை தேடுவதிலிருந்து தொடங்கும். ஒரு இராணுவ அதிகாரி, அவர் யாருன்னா சிவாகோவினோட ஒன்றுவிட்ட சகோதரர். அவர் லாராவினுடைய மகளை தேடுறதுக்காக இராணுவ அதிகாரிகளை அனுப்பி வேலை செஞ்சிட்ருக்கூடிய பணியிடத்தில் கூடிய வேறு பெண்களில் யார் லாராவினுடைய மகளாக இருப்பா அப்படின்னு தொலைந்து போன, காணாமல் போன லாராவினோட மகளை தேடுறதுலேருந்து தான் படம் ஆரம்பிக்குது. ஒரு பொண்ணை அடையாளம் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அவளை வர வச்சு அவளிடம் லாராங்கிற அந்த கவிதை தொகுப்பை கொடுத்து, இதை சிவாகோ எழுதியிருக்காரு, இது லாராவை பற்றின கவிதைகள், இந்த லாராவை நீ பார்த்துருக்கிறியா, உங்கள் அப்பா யார், உனக்கு சிவாகோவை தெரியுமா அப்படின்னு அந்த பெண்ணிட்ட விசாரணை பண்ணுறாங்க. அவள் எனக்கு தெரியாது, எங்கள் அப்பா என்னை சிறு வயதிலே கைவிட்டுட்டு போயிட்டாரு, எனக்கு வந்து எங்கள் அப்பா இப்படி நடந்துக்கிடுவார்னு தெரில, ஆனால் எனக்கு எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும், ஆனால் எங்கள் அப்பா கவிஞர்லாம் இல்லை அப்படிங்கிறார். ஆனால் இவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், அவள் தான் லாராவினுடைய மகள் அப்படின்னு. அந்த காணாமல் போன லாராவினுடைய மகளை கண்டுபிடிக்க தொடங்கிறதுலேருந்து படம் ஆரம்பிக்குது. இது பார்வையாளர்களை படத்துக்குள்ளாடி கொண்டு வர்றதுக்கான ஒரு உத்தி. யாரோ ஒருத்தர் காணாமல் போயிட்டார், அப்போ நம்ம மனதில் எழும், அவங்க ஏன் காணாமல் போனாங்க, எப்போ காணாமல் போனாங்க, அவங்கள கண்டுபிடிச்சிருவாங்களா இல்லையா அப்படின்னு. இந்த ஹூக், இந்த முதல் திருப்பத்தை உருவாக்கிட்டு அப்புறம் நாவல் தொடங்கின அதே அம்மாவினுடைய மரணத்தில் இருந்து காட்சிகளை கொண்டு போயிடுறார். இடைவெட்டி இவங்க என்னெல்லாம் காட்சிகளை சேர்த்துருக்குறாங்க, நீக்கியிருக்கிறாங்கங்கிறது வந்து ஒரு திரைக்கதை ஆசிரியர் பயில வேண்டிய ஒன்று.
ஏன்னா நாவலும் படிங்க, படத்தையும் பாருங்கள், அப்போ தெரியும் படத்துலேருந்து எப்படி முக்கியமான காட்சிகளை மட்டும் எடுத்து அழகாக ஒன்றுக்கு ஒன்று பின்னாடி கோர்த்துருக்குறாங்கன்னு. நாவலை திரைப்படம் ஆக்கும்போது அந்த காட்சிகளை எவ்வளோ அழகாக உருவாக்கம் பண்ணணுங்கிறதுக்கு இதில் நிறைய நல்ல காட்சிகள் இருக்குது. போராட்டம் நடக்கிற காட்சியாக இருந்தாலும், மருத்துவமனையில் நடக்கக்கூடிய காட்சிகளாக இருந்தாலும், அந்த மருத்துவமனை எப்படி உருவாக்கப்பட்டிருக்குங்கிற அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் செய்த வேலையாக இருந்தாலும் சரி, அந்த மருத்துவமனையினுடைய நுழைவாயிலில் 2 நாய்களோட சிலை இருக்கும். அந்த கேட்லேயே 2 நாயோட சிலை இருக்கும். ஒரு காட்சியில் சிவாகோ பேசிகிட்டு இருக்கும் போது ஒரு நோயாளி பக்கத்தில் உட்காந்துருப்பார், அவருக்கு பக்கத்துலேயும் அந்த நாய் இருக்கும். பனி பிரதேசத்தில் அந்த மாதிரி இருக்கிற ஒரு வீட்டில் நாய் இப்படி ஒரு சிலை இருக்குங்கிறது உண்மையானது. அதை அப்படி கலை இயக்கம் மறு உருவாக்கம் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு துல்லியமாக படம் பண்ணப்பட்டது. இராணுவ வீரர்களுக்கெல்லாம் மருத்துவ உதவி செய்துட்டு வீடு திரும்பி வர்றாரு யூரி. அவர் தெரு முனையில் வரும்போதே அவரோட வீட்டு வாசலில் இருந்து அவரோட மனைவி பார்த்துருவாங்க, தானியா அப்படின்னு அந்த மனைவி. அவங்க ஆவலாக அவரை நோக்கி ஓடி வருவாங்க. அவர் ஓடி வர்ற காட்சி இது. சிவாகோ நீண்ட வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவர் ஓடி வருவார் இல்லையா, நிஜமான பதைப்பதைப்போட நிஜமாக ஒன்று சேரக்கூடிய அந்த உணர்ச்சியோடு அவர் ஓடி வருவார், வீட்டை பார்ப்பார். அங்கே தான் டேவிட் லீன் இந்த நாவலோட மைய கதையை சொல்லிடுறார். அவங்க அவ்வளோ பிரம்மாண்டமான வீடு, அவர்கள் வாழ்ந்த வீடு இப்போ 10-15 குடும்பங்கள் வாடுகிற அரசு கையகப்படுத்தின ஒரு வீடாக இருக்குது. அந்த வீட்டில் அவங்களுக்கு ஒரு அறை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அறைக்குள்ளாடி அவங்க புத்தகத்தை எல்லாம் ஒரு மூலையில் அடுக்கி வச்சுருக்காங்க. அவர்களுடைய பழைய வாழ்க்கை இல்லை, அந்த பிரம்மாண்டம் இல்லை, அவர்களுடைய சுதந்திரம் இல்லை, அவர்களும் மற்றவர்களும் இணைந்து வாழக்கூடிய ஒரு கூட்டு குடித்தனம் தான் அது அப்படிங்கிறத சொல்கிறார். அந்த வீட்டில் அவருக்கு சிவாகோவை விசாரிக்கிற விதமும் சரி, அந்த அறைக்குள்ளாடி அவங்க ஒரு சின்ன அறைக்குள்ளாடி அவங்க 3 பேர் வாழுகிற வாழ்க்கையும், தன் பையனை சிவாகோ பார்க்கும் போது அந்த பையனுக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் அவ்வளோ அழகாக பண்ணப்பட்டிருக்கும். அப்போது தானியா சந்தோஷமாக இருக்கிறாங்க. தன்னோட வீடு போயிடுச்சு, தன்னோட செல்வம் போயிடுச்சு, தந்தையினோட அதிகாரம் போயிடுச்சு, அதெல்லாம் அவளுக்கு கவலையே இல்லை. கணவர் திரும்பி வந்துட்டார், பழையபடி இன்னொரு நல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறோம். ஒரு சின்ன குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய கனவு அப்படின்னு அவங்க மகிழ்ச்சியை பயந்துக்கிடக்கூடிய ஒரு காட்சி இருக்குது. அதில் அவங்க டேபிளில் உட்காந்து அவங்க சாப்பிட்டுட்டே பேசக்கூடிய காட்சி இருக்குது. ஒரு பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்றத நிஜமாக அவர் அந்த படத்தில் சித்தரிச்சிருக்கார். இதை மாதிரியே தான் சிவாகோ லாராவினுடைய வீட்டுக்கு போகிறது, அவள் இல்லாத நேரத்தில் அவளோட சாவியை திறந்து அவளுக்காக காத்திருக்கிறது, அவள் வந்த பிறகு அவங்களுக்குள்ளாடி நடக்கக்கூடியது, 2 பக்கத்தையும் பாஸ்டர்நாக்கனுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த 2 பக்கத்தையுமே நாவலில் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். பாஸ்டர்நாக்கே கவிஞர் தான் அப்படிங்கிறதுனால அதை கவித்துவமான மொழியிலையும் எழுதியிருக்கார். அந்த கவித்துவத்தை தன்னோட சினிமாட்டோகிராஃபி வழியாக டேவிட் லீன் சாதித்து காட்டிட்டான்னு தான் சொல்லுவேன். அவ்வளவு அந்த காட்சிகள் மறக்கவே முடியாத அளவுக்கு துல்லியமாக, வசீகரமாக, தனித்த அழகோடு உருவாக்கப்பட்டிருக்குது. இவங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் மாற்றங்களுக்கும் இடையில் நேரடி தொடர்பு இருக்குது. அப்போது ஒரு சமூக மாற்றம் தனி மனிதனோட வாழ்க்கையை பாதிக்குமா? பாதிக்குங்கிறதோட அந்த குடும்பம் பிரிவதுக்கும் அந்த குடும்பத்தில் இருந்து நடந்த நிகழ்வுகளுக்கும் புறவயமான அந்த சமூகம் எந்த அளவுக்கு இணைந்தும் எதிர்த்தும் இருக்குங்கிறத படம் பதிவு செய்யுது. இந்த படத்தில் வரக்கூடிய இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் பாஷா. அவன் தான் லாராவினுடைய காதலன். படத்துடைய தொடக்கத்திலே அவன் ஒரு போராட்டக்காரனாக இருக்கான், துண்டு பிரசுரம் கொடுக்குறான், மக்களை ஒன்று திரட்டி போராடணும்னு நினைக்கிறான், புரட்சிகர இயக்கத்தோடு இருக்கிறான், புரட்சியாளனாக அடையாளப்படுத்தப்படுறான். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புரட்சிகரமாக இருந்து தண்டிக்கப்பட்டு திரும்ப இராணுவத்தில் சேர்ந்து இராணுவ உயர் அதிகாரியாகி வேறு பேரில் அவனோட ரயில் கடந்து போகும்போது அவனை ஜனங்க அப்படியே நின்று பார்க்குறதும், அவனோட கம்பீரமும், அந்த பாஷா உருமாறுகிற விதமும், அதே பாஷா அதிகாரத்தால் துரோகியாக மாற்றப்பட்டு தண்டிக்கப்படுறதும் அப்படின்னு பாஷாவோட கதை சின்னதாக இருந்தால் கூட நான் மறக்க முடியாத கதை. பாஷாவினுடைய மனைவியாகத்தான் லாரா இருக்கிறார், பாஷாவினுடைய காதலியாக லாரா இருக்கா. புரட்சிகரமான விஷயங்களோடு அவளுக்கு அடையாளம் இருக்குது. அந்த எதிர்முனை இந்த பக்கம் இருக்கிற மருத்துவம் போன்ற சிவாகோவுக்கும் 2 முனைகளையும் டேவிட் லீன் சொல்கிறாரு. 2மே படத்தில் ரொம்ப அழகாக விவரிக்கப்பட்டிருக்கு. அதனால் ராபர்ட் போல்ட் இந்த படத்தினுடைய திரைக்கதையை ரொம்ப சிறப்பாக எழுதியிருப்பார். டேவிட் லீன் எல்லாத்தையும் துல்லியமாக திட்டமிட்டு எடுக்கக்கூடியவர். இவர் ஸ்பெயினில் போய் எடுத்தால் கூட இந்த காட்சிகளை எடுக்கிறதுக்கு, அந்த பிரம்மாண்டத்தை உருவாக்குறதுக்கு அவர் மிகப்பெரிய கஷ்டப்பட்டார். பெரிய படக்குழு 250-280 நாட்களுக்கு மேலே படப்பிடிப்பு நடத்தி தான் இப்படி ஒரு படத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த படத்தில் படம் ஒரு பாதி அந்த அவங்கள லாராவையும் சிவாகோவினுடைய வாழ்க்கையினுடைய
பின்புலத்தை விவரித்தது 2வது பகுதியில் தான். அவர்களோட நெருக்கத்தை, அவர்கள் ஒன்றாக வாழ்ந்த நாட்களை, அவர்கள் சந்தித்த பிரச்சனைகளை சொல்ல ஆரம்பிக்குது. படத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த பகுதி அதுதான். அவங்க யூரல் அப்படிங்கக்கூடிய ஒரு பனி பிரதேசத்துக்கு ரயிலில் போய் சேர்றாங்க. அந்த ரயில் அங்கே போய் சேர்ந்தபோது தற்செயலாக நூலகத்தில் பழையபடி அவர் லாராவை பார்க்குறார். லாராவினுடைய வீடு, லாராவுக்கும் அவருக்கும் திரும்ப தொடரக்கூடிய அந்த உறவு, அவர்கள் 2 பேருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது, திரும்பி லாரா பறிந்து போகிறதுன்னு ஒரு அழகான காதல் கதை பின்னாடி 2வது பகுதியில் வருது. மனைவி பிள்ளைங்களை மாஸ்கோவுக்கு அனுப்பிட்டு தனியாக வாழ்ந்த சிவாகோ போர் முனையில் பிடிக்கப்பட்டு கைதியாக நடத்தப்பட்டு அப்படியே பனியில் அலைகிறார். இந்த இன்னொரு நல்ல காட்சி இருக்குது. என்னென்னா, நீண்ட காலத்துக்கு அப்புறம் பனியில் அலைந்து உருக்குலைந்து போய் தன்னோட முகமே தனக்கே தெரியாத அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக மாறின சிவாகோ கண்ணாடியில் தன்னை பார்த்துக்கிடுவார். அந்த ஷாட் மறக்கவே முடியாது. அந்த கண்ணாடியில் அவர் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக, ஒரு படத்தோட முதல் பகுதியில் அவரை ஒரு ஆண் அழகனை போல இருக்கிற ஒருத்தர், உருவம் சிதைந்து போய் தாடியோட கோரையான முகத்தோட தலைமயிர்களோட அவரை பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அவர் தன்னை கண்ணாடியில் பார்க்கும்போது அவருக்கு தெரியும் எவ்வளவு வேதனைகளை, எவ்வளவு துயரத்தை நம்ம கடந்து வந்திருக்கோங்கிறது. அந்த ஒரு ஷாட் பார்வையாளர்களுக்கு முழுமையாக படத்தினுடைய நெருக்கத்தை நமக்கு கொடுத்துருது. அவர் என்னெல்லாம் சந்தித்தாருங்கிறத நிறைய நிகழ்ச்சிகள் வழியாக இல்லை, அந்த ஒரு காட்சியின் வழியாக தெரியுது. திரும்பி வருகிறார். திரும்பி வந்து லாராவை தேட ஆரம்பிக்கிறார். லாராவினுடைய வாழ்க்கை என்ன ஆகுது அப்படிங்கிறது படம் முழுவதுமே ஒரு கேள்வியை போல தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. லாராவினுடைய முடிவும் கூட நாம் எதிர்பாராதது. லாரா தன்னோட மகளை பறி கொடுத்துட்டு அவள் ஒரு பக்கம் தேடிட்டே இருக்கிறார். அப்போது பிரிவினுடைய ஒரு கதையை சொல்வது தான் இந்த படம் அப்படின்னு நான் உணர்ந்தேன். டாக்டர் சிவாகோவில் ரொம்ப அடிநாதமாக உடவுறது, ரொம்ப ஆத்மார்த்தமாக நேசித்த காதலால் கொண்ட பெண்ணு பிரிஞ்சு போகும்போது அந்த பிரிவு ஒருவனை எப்படி இடையூறாமல் தேட வைத்துக்கிட்டே இருக்குங்கிறது தான் இந்த படம் முழுவதும் இருக்குது. டாக்டர் சிவாகோ பிற்பகுதியினுடைய படத்தில் மாஸ்கோவினோட வீதியில் தற்செயலாக அவளை பார்த்து தேடி போகிற காட்சியில் படம் பார்க்குற நாம் அவங்க சந்திச்சிடணும்னு விரும்புகிறோம், அவர்கள் பேசிக்கொள்ளணும்னு விரும்புகிறோம். அந்த எண்ணத்தை நமக்குள்ளே உருவாக்குனது தான் இந்த படத்தினுடைய முக்கியமான அம்சம். இன்னொன்று, இந்த டாக்டர் சிவாகோவில் ரஷ்யாவை அவர் விமர்சனம் பண்ணுறாரா, ரஷ்யாவில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை எல்லாத்தையும் சொல்கிறாரே தவிர நேரடியான விமர்சனமோ எதிர்ப்போ இல்லை. அமெரிக்க மக்கள் அதை விரும்பினாங்க, அதை டேவிட் லீன் செய்யலை, அதனால் டேவிட் லீன் மீது அவர்களுக்கு கோபம் அப்படிங்கிறாங்க. டேவிட் லீன் பிரிட்டிஷ் இயக்குனர், அவர் அமெரிக்கர் அல்ல. பிரிட்டிஷ்காரங்களுக்கு அவங்களோட திரைப்படங்களுக்கே ஒன்று இருக்குன்னா, அவங்க கதைக்கு வெளியில் பெரும்பாலும் கதையோட தொடர்பில்லாத விஷயங்களை கதைக்குள்ளே கொண்டு வரவோ மாட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் பிரிட்டிஷ் படம் பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துக்கொண்ட கதைக்கருக்குள்ளாடியே படத்தை கொண்டு போக பார்ப்பாங்க. இந்த படத்துலையும் அப்படி தான் அவர் செய்திருக்கிறதா நான் நினைக்கிறேன். டாக்டர் சிவாகோவனுடைய இசை படத்தில் ரொம்ப அற்புதமாக நிறைய காட்சியில் இருக்குது. குறிப்பாக விருந்து காட்சிகளை எல்லாம் படமாக்கின போது அதனோட உடை, ஒப்பனை, கலை அலங்காரம், அரங்க அமைப்பு எல்லாம் பர்ஃபெக்ட். இப்படி ஒரு படம் இதுக்கு மேலே பண்ணவே முடியாதுங்கிற அளவுக்கு சிவாகோ பண்ணியிருக்கிறாங்க. சிவாகோ நாவலை திரும்ப படித்தா இப்போது நாவல் தந்த அனுபவத்தை விட திரைப்படம் கூடுதல் அனுபவத்தை தர்றது மாதிரி தான் எனக்கு இருக்குது. 1-2 முறை அப்பப்போ நான் அதை எடுத்து திரும்பி படித்து பார்த்துருக்குறேன். டாக்டர் சிவாகோ திரைப்படத்தை நிறைய முறையே பார்த்துருக்கேன். ஆனால் படத்தின் வழியாக அடைகிற உணர்வு நாவலில் இருந்து நிறைய வேறுபட்டது. இந்த நாவலையே உலக அளவில் பெரிய அளவுக்கு கொண்டு போனதில் படத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஒரு நாவல் ஒரு நல்ல திரைப்படமாக மாறி அந்த நல்ல திரைப்படத்தின் வழியாக நாவலும் எழுத்தாளரும் திரும்ப திரும்ப பேசப்படுகிறார்கள்னால் அதுக்கு டேவிட் லீனுக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஒரு நாவலை நீங்கள் படமாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ மெனக்கிடணும், எவ்வளோ உழைக்கணும், சின்ன சின்ன விஷயங்களில் எவ்வளோ கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். படத்தில் லாராவா ஜூலி கிறிஸ்டி நடிச்சிருக்காங்க. அவங்க உடை, ஒப்பனை, அவங்க நடந்துக்கிற விதம், அவங்க முகத்தில் தெளிவிட உணர்ச்சிகள் எல்லாம் பிரமாதம். வேற ஒருத்தர் அப்படி அந்த கதாபாத்திரமாக நம்ம நினைக்கவே முடியாது. அவ்வளவு நடிப்பை வாங்கியிருக்கிறார் டேவிட் லீன். உடையிலெல்லாம் அவங்களோட உடை அந்த காலகட்டத்தினுடைய ரஷ்யாவினுடைய அவ்வளவு நேர்த்தியான உடை, அலங்காரம் எல்லாத்துலேயும் புகழ்பெற்றிருந்தது. அதுக்காக ஆஸ்கார் கூட கிடைத்தது. இந்த படம் வெளியான போது அமெரிக்காவில் பெரிய வரவேற்பு பெறல. பார்வையாளர்கள் நிறைய நேரம் இந்த படத்தினுடைய இந்த மையத்தை புரிஞ்சுக்கிடலை. படத்தை விமர்சித்து எதிர்மறையாக நிறைய விமர்சனங்கள் வந்தது. ஆனால் காலம் இந்த படத்தை மிகச்சிறந்த படமாக மாற்றியது. இப்படி இணைந்து ஒரு திரைப்படம் உருவாக்கப்பட்டால், அது ஒரு கலை நேர்த்தியோடு உருவாக்கப்பட்டால் அந்த படத்துக்கு எப்பவும் ஒரு முக்கியத்துவமும் இருக்கும், அது என்றைக்கும் பேசப்படக்கூடிய படமாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுக்கு சிவாகோ ஒரு உதாரணம். டேவிட் லீன் அப்படின்னு சொன்னாலே டாக்டர் சிவாகோன்னு சொல்கிற அளவுக்கு
இந்த படம் ஒரு அடையாள படமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த படம் மிக முக்கியமான உலக திரைப்படங்களில் ஒன்று. இந்த படம் உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். நன்றி நண்பர்களே, வணக்கம்.